ராதே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த தினம் கார்த்திகை மாதம் சோமவாரம். அதனால் நம்ம கிருஷ்ணரை சிவராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நாமத்தை மனசில் தியானம் பண்ணி பரமேஸ்வரனுக்கு செய்ய வேண்டிய சங்காபிஷேகத்தை இங்கே சுவாமிக்கு பண்ணினதை நம்ம முன்னாடியே பதிவிட்டிருந்தோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள்லாம் ஆகிருக்கு. உச்சகால நைவேத்தியமான அப்புறம் நட சாத்தி சாயந்தரம் புஷ்பம் சாத்தி புஷ்பார்ச்சனைகள் நடக்கும். ஹரே கிருஷ்ணா. கேசவாய நமகா, நாராயணாய நமகா, மாதவாய நமகா, கோவிந்தாய நமகா, விஷ்ணவே நமகா, மதுசூதனாய நமகா, திருவிக்கிரமாய நமகா, வாமனாய நமகா, ஸ்ரீதராய நமகா, ரிஷிகேசாய நமகா, பத்மநாபாய நமகா, தாமோதராய நமகா. பகவான திருமுடியிலிருந்து திருவடி வரை சேவித்தல், அப்புறம் திருவடியிலிருந்து திருமுடி வரை சேவித்தல் அப்படின்னு 2 விதமான சேவைகள் இருக்குது. அப்படி சேவிக்கும் பொழுது பகவானுடைய அங்கங்களில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை காப்பாற்றக்கூடிய எல்லா சக்திகளும் நம்மை காப்பதாக வேதங்கள் சொல்கிறது. அதனால் பகவானை சன்னதியில் போய் நின்றுட்டு சில பேர் கண்ணை மூடி சுவாமி தியானம் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. சுவாமியை நல்லா தாராளமாக கண்ணை திறந்து பார்த்து சுவாமியே பார்க்கணும். நம்ம வேறு எங்கேயாவது பார்த்துட்டு போகிறோமே தான் குழந்தையிலேருந்தே கண்ணை மூடி தியானம் பண்ணுன்னு சொல்லி வளர்த்துறோம். அது மாதிரி இல்லை. சுவாமி சன்னதியில் நின்றுண்டு கண்ணை திறந்து காதுகளை மூடி எந்த விதமான சப்தமும் காதில் விழாதபடிக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி பகவானுடைய திருமுடியிலிருந்து திருவடி வரையும், திருவடியிலிருந்து திருமுடி வரையும் அவருக்கு எத்தனை கரங்கள் இருக்குது, என்னென்ன கரங்களில் என்னென்ன ஆயுதம் வச்சுருக்கார், அந்த அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பிறகு பெரியவாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு சுவாமியை அனுபவிக்கணும். சுவாமி சன்னதியில் போயிட்டு ஏதோ ரகரான் கன்னத்தில் போட்டு ஆர்த்தி காமிச்சு தீர்த்த சடாரி வாங்கிட்டு அப்படியே ஓடிடக்கூடாது. சுவாமிக்கிட்ட நிற்கணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்று சுவாமி கூட பேசணும். இந்த ஆத்மாவுக்கு பேசக்கூடிய உறவு முறை சுவாமி தான். அப்பா பிள்ளைகிட்ட பேசுகிறது, பிள்ளை அப்பா கிட்ட பேசுகிறது, அம்மா கிட்ட பொண்ணு தனக்கு இருக்கக்கூடிய மாமியாரத்து குறையிறான்னு சொல்கிறது, மாப்பிள்ளை அவாத்தில் பேசுகிறது, அரிசி இல்லை, புளி இல்லை, பருப்பு இல்லை, வீடு இல்லை அப்படிங்கிறது எல்லாமே இந்த கவலைகள் எல்லாமே நம்ம ஒருத்தருக்கு பரிமாறிக்கிறத விட பகவான்கிட்ட போய் நின்றுண்டு நீங்கள் சாப்பிட்டேடா, உங்களுக்கு பூஜைகள்லாம் நல்லா நடக்கிறதா, என்னால் முடிஞ்ச உபகாரத்தை பண்ணுறேன், நீங்கள் ரொம்ப நாள் நின்றுட்டுருக்கேன்னு நம்மளில் மனுஷனாக ஒத்தராக இருந்து நம்மளில் ஒத்தனா மனுஷனாக சுவாமியை பாவித்து அவர்கிட்ட போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு ஒரு உறவு முறையை வளர்த்துக்கணும். அவருக்கும் நமக்கு அவர் தந்தை, தாயுமானவர், தாயும் தந்தையுமானவர் பகவான். அப்படின்னாலே பகவான் சன்னதியில் வரும்பொழுது இந்த உறவு முறைக்கான விஷயங்களோட சாமியோட பகிர்ந்துக்கணும். தாயாரெல்லாம் இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் போல் இருக்கும். கொஞ்சம் அனுபவிக்க ஆரம்பிச்சு விட்டோம்னா சன்னதியை விட்டு நகர முடியாது. அதனால தான் சில பேர்லாம் சன்னதியில் போனால் ஜரிகண்டி தத்தினாலோ இழுத்து தள்ளினாலோ இடித்தாலோ இந்த நிமிடம் நீங்கினால் மீண்டும் எப்பொழுது நிமிடம் கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் அச்சத்திலையும் ஆச்சரியத்திலையுமே பகவானை விட்டு நகராத, சன்னதியை விட்டு நகராத, மனசில்லாத போவாளாம். அதே மாதிரி இங்கேருந்து கோவிலை விட்டு படிக்கிட்ட விட்டு வெளியில் இறங்கின உடனேயே அந்த ஞாபகத்தோடையே ஆற்றுல போய் ஆற்றுல இருக்கிற சுவாமியை பார்க்கணும். கோவிலுக்கு போயிட்டு வந்த விஷயங்களை முதல்ல 2 பேர்கிட்ட 3 பேர்கிட்ட பகிர்ந்துக்கணும். இங்கே வெளியில் இறங்கின உடனேயே முதல் படிக்கட்டில் காலை வச்ச உடனேயே அடுத்த விசாரங்களெல்லாம் கவலைப்பட்டுண்டு அவள் பட வேண்டிய கஷ்டத்தை லாப நஷ்டங்களெல்லாம் நம்ம கேட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. சுவாமி ஞாபகமாக இருக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.